குழந்தை என்ற வார்த்தை பிரயோகம். ஏன் சிறுவருக்கு சிறுவர் என்ற வார்த்தை பிரயோகம் பாவிக்கின்றோம்? உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ எங்களை சொல்லுவோம், யாருக்கு சிறுவர்கள் என்று சொன்னால் 0 தொடக்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவரும் சிறுவர்கள். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இளைஞர்கள். அப்படி நாங்கள் ஒரு வருஷம் போவோம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரையும் நாங்கள் சொல்லுவோம் அபிவிருத்தி அடைந்தவர்கள். 18 வயது கீழ்பட்டவர்கள் 0 தொடக்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள். எனவே அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரம் அவர்கள் மத்தியில் தவறுகள் இடம்பெறலாம், அவர்கள் பிழை செய்வார்கள், சுட்டித்தனம் பண்ணுவார்கள். இவைகள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு விடயம். குழந்தைகள் என்றால் அவர்கள் அபிவிருத்தி அடைந்து அவர்கள் செய்வது ஏன் எங்களுக்கு பிழை என்று விளங்குகிறது என்ற காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அபிவிருத்தி அடைந்தவர்கள். அபிவிருத்தி அடைந்து வருபவர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரம் அவர்கள் பிழை செய்வார்கள். ஏதோ உதாரணத்துக்கு அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள் அபிவிருத்தி 3ஆம் பட்ட நாடுகளுக்கு எப்படியான முறையில் தலையீடு செய்கிறார்கள் என்ற விடயத்தை வச்சே பாருங்க, ஈஸியான ஒரு விடயம். இப்படி இந்த சிம்பிளான விடயத்தை நாங்கள் இந்த விடயத்தை வாங்கி கொண்டால் எந்த ஒரு குழந்தையும் நாங்கள் தண்டிக்க முற்பட மாட்டோம். எனவே குழந்தைகள் என்று சொல்றவர்களுக்கு தவறுகள் என்பதை உணர்த்தப்பட வேண்டுமே தவிர, இது குழந்தை செய்கின்ற விடயம், இது தவறு, இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு என்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்றது, அந்த தவறை உணர்த்தி கொள்ளப்பட வேண்டிய விடயத்தை தான் நாங்கள் சொல்லணுமே தவிர, குழந்தைகளை தண்டிக்கிறது கம்ப்ளீட்டாக பிழையான ஒரு விடயமாகும். எனவே ஒரு குழந்தை தவறு செய்தால் இது தவறு என்று அந்த குழந்தைக்கு உணர்த்தப்பட வேண்டும். எந்த வகையில் உணர்த்த முடியும்? அது அந்த தவறை பொறுத்து அந்த உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு குழந்தை செய்கின்ற தவறை வைத்துத்தான் அந்த குழந்தைக்கு இந்த தவறு எப்படியான முறையில் உணர்த்தப்பட வேண்டும், இது சொல்ல கொடுக்கப்பட வேண்டும். அது அல்லாமல் நாங்கள் அந்த குழந்தைக்கு அடித்தல் மூலம் அன்பாக ஒரு குழந்தையை நாங்கள் நிறைய விடயங்களை திருத்தறதுக்கான முயற்சி இருக்கலாம். தண்டனைகள் வழங்குவதன் மூலம் அந்த குழந்தை மேலும் மேலும் ஒரு வயலன்ஸாக வளரக்கூடிய ஒரு நிலை தான் உருவாக்கப்படும். இன்றைக்கு நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டால் இலங்கையில் சிறைச்சாலைகள சிறை கைதிகளுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் 400% சிறை கைதிகள் அதிகரித்திருக்கிறார்கள். அதுனா 100% இருக்க வேண்டிய இடத்துல 400% இருக்கிறார், 400 பேர் இருக்கிறார்கள். இந்த 400%-னுடைய அநேகமான ஒரு 70% யார் என்று சொன்னால் சிறு வயதில் அவர்கள் தங்களுடைய குழந்தை பராயத்தில் ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்கள். பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், சமூகத்தால் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில். இப்படியான வகையில் புள்ளிவிவரவியல்கள் கூறுகின்றன. எனவே ஒரு ஆளை தண்டிக்கிறது நாளைக்கு அது அவர் வயலன்ஸாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகலாம். எனவே குழந்தையை திருத்துறன்னு சொல்கிறது, நாங்கள் அதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸுக்கு குழந்தையை உதாரணத்துக்கு சொல்லுவோம். சில பிள்ளைகள் காலையில் பாடசாலைக்கு போகிறதுக்கு அடம் பிடிப்பார்கள். சில பெற்றோர்கள் இழுத்துக்கொண்டு அடிச்சுக்கொண்டு பாடசாலை இழுத்துக்கொண்டு போவார்கள். அப்போ அந்த பிள்ளைகளோட அந்த மனநிலையை மாற்றுறதுக்கு சில வேறு ஆக்டிவிட்டீஸ் அந்த பிள்ளைகளுக்கு செய்யலாம். ஒரு வீட்டில் ஒரு சார்ட் ஒன்று போட்டு இன்றைக்கு மண்டே காலையில் அழுகாமே குழந்தை எழும்பிருச்சு, அப்போ அவருக்கு நாங்கள் ஒரு ஸ்டார் கொடுக்குறது, அப்புறம் ரேங்கிங் ஸ்டார் கொடுக்கறது மூலமாக விளையாட்டு பொருட்கள் அந்த ரேங்கிங் போட்டு அவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதத்தில் இந்த குழந்தை இத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கிறார். நிச்சயமாக ஓகே, நாம் பேசுவதற்கு நிறைய இருக்குது. ஆனால் எங்களுடைய நேரம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்க வேண்டும், நிறைய பேச வேண்டும். என்னால் உளவியல் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உளவியலாளர் திரு யு ஹைதர் அலி அவர்களே, உங்களை இந்த வேளையில் நாம் இங்கே வந்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னும் ஒரு பொழுதில் நாங்கள் உங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நேரம் ஒரு தருவீர்கள். இதாவது அடுத்தது நாங்கள் இறுதியாக நான் சொல்ல வேண்டும், எதிர்வரும் 19ஆம் தேதி கொழும்பு ரோயல் கல்லூரியில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அதல்லாமல் பிரைமரி டீச்சர்ஸுக்குமான இலங்கை கல்வி அமைச்சினூடாக சேர்ந்து இவர்களுக்கு நவீன கற்பித்தல் முறைகள் சம்பந்தமாகவும், குழந்தை உளவியல் சம்பந்தமாகவும், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் குழந்தை அபிவிருத்தி சம்பந்தமாகவும் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று, ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் பங்கு பெற்ற விரும்புகின்ற இல்லை அல்லாவிட்டால் பெற்றோர்களும் பங்கு பெற்றலாம். அவர்கள் இப்போ இந்த துறைகளில் ஆர்வம் இருந்தால் 077711885 என்ற இலக்கத்தோடு தொடர்பு 07777118852 என்ற தொலைபேசி தொடர்பு கொண்டு அவங்களை பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி. நாம் இன்னும் ஒரு பொழுதில் சந்திப்போம் என்ற நம்பிக்கைகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். புத்தம்புது காலை இன்னும் ஒரு பொழுதில் புலரும். நன்றி, வணக்கம். The world's greatest collection of favorite children's songs, sing-alongs, nursery rhymes, and classical masterpieces that will help your child learn shapes, colors, animals, and more.
Baby Genius, original DVDs and audio CDs. Embark on a marvelous adventure with Baby Genius, your trusted international brand of entertainment for kids. Now available at Vibrations and preferred M Entertainment outlets. Log on to me.lk for online purchases. வணக்கம் ரசிகர்களே, ராஜாங்கனிய இலக்கம் 18 சேவாலங்கா ஐலண்ட் நிலையத்திலிருந்து தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் கிராமிய இசை நடன வடிவங்களில் கலந்து கொள்ளவிருக்கும் இசை நடன கலைஞர்களின் சேல அமர்வு இந்த நிலையத்தில் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக நோர்வே தூதரகம் மற்றும் இலங்கை சேவாலங்கா அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கிராமிய இசை நடன விழாவிற்காக நாடளாவிய ரீதியிலிருந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற போகும் இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் அனைவரும் இந்த நிலையத்திற்கு இன்று வந்து 3 நாள் சேல அமர்வில் பங்கு பெற்ற போகிறார்கள். மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தரை, காலி, அம்பலங்கொடை, கண்டி, நுவரெலியா ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் அனைத்து கிராமிய இசைக்கலைஞர்கள் இங்கு வந்துள்ளார்கள். மார்ச் மாதம் 25, 26, 27 தேதிகளில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் இந்த இசை விழாவிற்கு பங்கேற்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கலைஞர்கள் இவர்கள். இதில் குறிப்பாக இந்த விழாவில் பங்கேற்கும் கலைஞர்கள் இந்த நிகழ்வில் எந்தெந்த கலை வடிவங்களை அரங்கேற்றப் போகிறார்கள் போன்ற கலந்துரையாடல்கள் தான் இன்றைய இந்த சேலமர்வில் இடம்பெற காத்திருக்கிறது. දවස් 3 ඇතුලේ කොහොමද කවුද ඉස්සෙල්ලා මේක ඉදිරිපත් කරන්නේ, කොපමණ වෙලාවක් මේක ඉදිරිපත් කරනවද, මේ ආදී මූලික කරුණු සාකච්ඡා කර ගැනීම ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலாவது நாள் சேல் அமர்வில் இந்த நாடளாவிய ரீதியில் இருந்து வந்திருக்கும் இசை விற்பனர்கள் மற்றும் நடன விற்பனர்கள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கிராமிய இசை நடன விற்பனர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கு தங்களை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்கின்றார்கள். அதே போல் இந்த இசை நடன விழாவில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் இந்த இசை விழாவை எவ்வாறு நடைபெற செய்வது, இது முன்னேற்பாடுகள் எவ்வாறு ஆயத்தமாக்குவது போன்ற விவரங்கள் எல்லாம் இன்று கலந்துரையாடி கொண்டிருக்கிற ஒரு சேரமர்வு தான் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. මේ වැඩසටහන පටන් ගන්න ඉස්සෙල්ලා අපි විවිධ ප්‍රදේශවලින් ලංකාවේ විවිධ ප්‍රදේශවලින් ආවලා තියෙනවා. මම හිතන්නේ තාමත් එකිනෙකා තමන්ගේ කණ්ඩායමත් එක්ක ඉන්නේ. ඒ නිසා අපි මේ ආගන්තුක බව යන්නත් එක්ක අපි කැමති එකිනෙකා හඳුනාගත්තොත් හොඳයි. ඒ හඳුනා ගැනීම අපේ නම සහ තමන් කොහේ ඉඳලාද ආවේ කියන එක
මේ මූලික අඳුනා ගැනීම කරමු. ඊට අමතරව ඒක ටිකක් ගැඹුරට ගියපු අඳුනා ගැනීම තමයි කරන්නේ. මොනවාද වෘත්තිය මොකක්ද මොන ශේෂ්ත්‍රයේද නිරායන්නේ කියන එක අපි හෙටට කලදාමු. හැබැයි මූලික අඳුනා ගැනීම අපි මේ අවස්ථාවේ කරමු. තමගේ නම සහ මොන ප්‍රදේශයෙන්ද ආවේ මේ මොකද කරන කටයුතු මොකක්ද කියන එක කියන්න. இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து இங்கு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஆரம்பமாக நாங்கள் இங்கே இருக்கும் உங்களுடைய நண்பர்களை அறிந்து கொள்வோம். ஆரம்பமாக பெயரையும் எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பவற்றை மாத்திரம் இன்று நாங்கள் அறிமுகம் செய்து கொள்வோம். அரசாங்க நகர்வதில் வந்திருக்கேன். Siva Nanjapna. Jan Ramesh, half German, half Sri Lankan. Anybody is working, and I work for Sri Lanka Foundation as the coordinator for the Technology Festival. මජිශ්‍රී හාමුදුරුවෝ වැඩ කරන්නේ මේ ආයතනේ නායක මජිශ්‍රී හාමුදුරුවෝ මම රක්ෂානි සේවා ලංකා පදනමේ සංගීත වැඩසටහනේ සම්බන්ධීකාරිණී විදියට කටයුතු இந்த ஆரம்ப அறிமுகமானது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் எங்களுடைய கடமைகளை செயலை ஆற்றுது. ලංකාවට ගෙන්ව විතරට ජනප්‍රිය වෙච්ච සහ அதாவது அந்த நிகழ்விலே අවුරුදු 100ක කාලයක් තුළ අපි இந்த இசை விழா நிகழ்வில் பங்கு பெற போகும் கலைஞர் ஒருவரை தான் நாங்கள் சந்திக்கிறோம். மலையக மக்கள் கலை அரங்கு என்ற அமைப்பை நடத்தி வரும் அதன் தலைவராக விளங்கும் எமது பிரான்சிஸ் ஹெலன் அவர்கள் தான் இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹெலன். வணக்கம் ஐயா. சரி, இந்த இசை நிகழ்வில் நீங்கள் மலையகத்திலிருந்து பங்கு பெற்றுவதாக இருக்கிறீர்கள். உங்களது கலை வடிவம் என்னவாறாக இருக்கிறது? இது பற்றி உங்களது கருத்து என்ன மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இசை நடன விழாவில் நாங்கள் மலையக மக்கள் கலையரங்கு சார்பாக காமன் கூத்து என்ற நிகழ்வினை நாங்கள் மேடையேற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். கடந்த ஜூன் மாதம் இந்தியாவில் இடம்பெற்ற உலக செம்மொழி மாநாட்டில் எங்களோட அமைப்பு இந்த காமன் கூத்து நிகழ்வினை செம்மொழி மாநாட்டில் மேடையேற்றியது. அவ்வாறு அண்மையில் கொழும்பில் சித்தனின் கிழித்துப்போடு நூல் வெளியீட்டு விழாவிலும் எங்களுடைய நிகழ்வு அரங்கேறியது. மத்திய மாகாண தமிழ் சாகித்ய விழாவிலும் எங்களுடைய இந்த காமன் கூத்து நிகழ்வை நாங்கள் மேடையேற்றினோம். ஆமாம் ஹெலன், இந்த கலை வடிவத்தினை நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்து அதனை அரங்கேற்றுகிறீர்களா அல்லது உள்ளவாறு மாதிரியாகவே நீங்கள் அரங்கேற்றம் செய்கிறீர்களா? அது தவிர இந்த இசை விழாவில் இந்த நீங்கள் கலந்து கொள்வது பற்றி உங்களது மனநிலை எவ்வாறாக இருக்கிறது போன்ற விவரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காமன் கூத்து நிகழ்வு தோட்டங்களில் ஆடும்போது விடிய விடிய ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனை மேடை வடிவத்திற்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த நிகழ்வை பூரணமாக அதன் கதை அம்சத்தை மேடையில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். பாரம்பரிய இசை நடன வகைகளான காத்தவராயன் கூத்து, வசந்தன் கூத்து, கும்மி, கோலாட்டம், கரகம், காவடி இன்னும் ஏராளமான இசை வடிவங்கள், நடன வடிவங்கள் இந்த கிராமிய கலை வடிவங்களில் இருக்கின்றன. அடுத்த தலைமுறையினருக்கு இதனை எடுத்து செல்லும் வகையில் நோர்வே தூதரகம் மற்றும் சேவா லங்கா அமைப்பினர் இந்த இசை நடன விழாவினை யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்திருப்பது ஒரு சிறப்பான விஷயம். குறிப்பாக இந்த இசை நடன நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கும் இந்த இசைக்கலைஞர்கள், எத்தனை கலைஞர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற போகிறார்கள், அவர்கள் எவ்வகையான வடிவங்களை இங்கு உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றார்கள் போன்ற விவரங்களையும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்குழு இவர்களுக்கான அரங்கமைப்பு எவ்வாறு செய்ய போகின்றது போன்ற கலந்துரையாடல்கள் பற்றிய செயலமர்வு தான் இன்றைய தினம் நடைபெறுகிறது.
இசை நட நிகழ்வில் பங்கு பெற வந்திருக்கும் 2 கலைஞர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர்களில் ஒருவன் சின்னப்படியன், அதே போல் மற்றவர் செல்வன் ஆகிய இருவர் தான் இந்த செயலமர்வுக்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் பங்கு பெற்ற போகும் கலை வடிவம் என்னவாறாக இருக்கிறது என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். சொல்லுங்கள், உங்களது கலை வடிவம் என்னவாறாக இருக்கிறது? எங்கள்ட கலை வடிவம் பப்புரவாகன நாட்டுக்கூத்தை நாங்கள் இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக செய்த நாட்டுக்கூத்தை இப்போ மறுபடியும் திருப்பி இந்த நாட்டுக்கூத்தை செய்வதற்கு எங்களுக்கு இந்த சிவாலங்கா நிறுவனத்தின் உதவியோடு இங்கே வந்திருக்கின்றோம். அந்த நாட்டுக்கூத்தை இது மாத்திரமல்ல, இன்னும் பல நாடகங்கள் எங்களின் நிகழ்வில் இருக்கின்றது. நாங்கள் இப்போ தற்போது இந்த இடப்பெயர்வு காரணங்களால் அதை செய்ய முடியாத ஒரு நிலை எங்களுக்கு இருந்தது. இப்போது நாங்கள் அதை மீண்டும் இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்தும் செய்வோம் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்வன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இத்தகைய இசை நடன நிகழ்வுகள் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் நடைபெறப் போகிறது, அதாவது கிராமிய இசை நடன வடிவங்கள். இதன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மனநிலை வராக இருக்கிறது? இந்த நிகழ்வை நடத்துவதற்கு வந்துள்ள சிவாலங்கா நிறுவனத்துக்கு முதலாவது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது மிக பழமை வாய்ந்த இந்த பப்புரவாகன் என்னும் பாரம்பரிய நாடகத்தை அழிந்து போக விடாமல் இதை நாங்கள் நடத்துவதற்காக, அதுவும் யாழ்ப்பாணத்திலே நடத்துவதற்காக முன்வந்து இருப்பதை 8 பேர் மகள் கொள்றதோடு இதை நாங்கள் நடத்துறதுக்கு பெரும் ஒரு விருப்பத்தோடு முன்வந்திருக்கிறோம். அடுத்தது இந்த கலை வடிவம் அழிந்து போகாமல் அதை கட்டிக்காக்கும் முகமாக நாங்கள் முன்வந்திருக்கிறோம். ஒரு வேண சிரமநாதன் கலாபூசணம், சிந்தநடை கூத்து, அதை ஒரு மட்டத்தில் பழக்கி நாடகங்களாக அமைக்கப்பட்டு நாடக ரீதியாக கேம்பஸ் பல்கலைக்கழகத்திலே மாணவர்களுக்கு ஆற்றி இந்த வகையிலே இந்த நாடகத்தை சிறப்பாக செய்ய எத்தனைத்து வந்திருக்கின்றேன் இங்கே. அத்துடன் இந்த விழா யாழ்ப்பாணத்திலே ஒரு 3 மணித்தியாலமாக இந்த நாடகத்தை ஒருக்கா செய்யறதுக்கு இந்த சிவரங்காகிட்டு நான் ஓமென்று சொல்லி நாடகத்தை அங்கே செய்ய போன்றோம். அதனால் இங்கே வந்து இன்னும் சில மக்களுக்கு இந்த நாடகத்தை வெளிப்படுத்தி நாடகத்தை அடுத்த சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்காண்டித்தான் இந்த நாடகத்திலே நான் ஈடுபட்டது. இந்த கிராமிய இசை நடன விழாவில் பங்கு பெறப்போகும் 2 கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சேலமருக்காக வந்த 2 கலைஞர்கள், அதில் விஜயன் இவர் ஒரு இசை பட்டதாரி, அதே போல் எனது தயாநிதி ஒரு கலை பட்டதாரி. இவர்கள் இசை நாடகம் என்ற ஒரு வடிவத்தை இந்த நிகழ்விற்காக அரங்கேற்றி இருக்கிறார்கள். அது பற்றி அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கள் விஜயன், இந்த அரங்கேற்றம் உங்களது என்ன நிகழ்வு அரங்கேற்ற போகிறீர்கள்? நாங்கள் இந்த நிகழ்வில் வந்து இசை நாடகத்தை பிரதானமாக இசை நாடகத்தை அரங்கேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இசை நாடகத்தை பற்றி ஒரு முகவுரை தேவை என்னென்னு கேட்டால், இசை நாடகம் என்று சொன்னால் இசையை முதல் அடிப்படையாக கொண்டதுதான் இசை நாடகம். இசை சுருதி ஓட பாட வேண்டும், சுருதி தாளத்தோடு பாட வேண்டியது தான் முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. இசை நாடகத்தில் வந்து வசனங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்திருந்தாலும் அங்கே பாடல்களை மேலோங்கி காணப்படும்.
இவ்வாறான கலை வடிவம் ஆரம்ப காலத்திலேருந்து பாரம்பரியமாக யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது. பழைய கலைஞர்கள் எல்லாம் மறைந்து போகும் பட்சத்தில் இப்போ புதிதாக உருவாகின்ற இளங்கலைஞர்களை கொண்டு இதை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவா. ஆனாலும் அநேகமான கலைஞர்கள் இதில் ஆர்வம் காட்டுவது குறைவாகத்தான் காணப்படுகின்றது. எங்களால் இயன்ற வரையில் இதை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முனைப்பு காட்டி செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். ஆமாம், குறிப்பாக இந்த இசை விழாவிற்காக நீங்கள் அரங்கேற்றிருக்கும் அந்த வடிவம் பற்றி சொல்லுங்கள். இந்த இசை விழாவுக்காக நாங்கள் அரங்கேற்றிருப்பது பூதத்தம்பி என்ற ஒரு யாழ்ப்பாணத்து வரலாற்று நாடகம். யாழ்ப்பாண வரலாற்றை குறிப்பிடுகின்ற ஒரு கதை. அதைத்தான் இசை நாடகமாக இந்த நிகழ்விலே அரங்கேற்ற இருக்கின்றோம். சரி தயாநிதி, நீங்கள் சொல்லுங்கள். இத்தகைய ஒரு கிராமிய இசை நடன வடிவங்கள் முதல் முறையாக ஒரு இசை விழாவாக யாழ்ப்பாணத்தில் இம்முறை தான் கொண்டாடப்படுகிறது. இது பற்றி உங்களது கருத்து என்ன? உங்களது மனநிலை எவ்வாறாக இருக்கிறது? எங்களுடைய இந்த பாரம்பரிய கலைகள் இசை நாடகம் மட்டுமல்ல, எங்களுடைய அதை வளர்ப்பதுகின்ற நோக்கம். கூத்து, பாரம்பரியமான கூத்துக்கள், இசை நாடகங்கள், கிராமிய கலைகள் எல்லாத்தையுமே வளர்த்தெடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. நான் பாரம்பரிய கலைகள் மேம்பாட்டு களத்தினுடைய இப்போ புதிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்றேன். நிறைய வேலை திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. இதனால் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை தான் மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கு இதை கையளிக்கிறதுக்கான வழிவகைகளை தெரிய முடியாமல் இருக்கின்றது. பாரம்பரியமாக கையளித்து விட்டு நிறைய கலைஞர்கள் சென்று விட்டார்கள். குறிப்பாக இசை நாடகத்திலே விடர் விட்டு எண்ணக்கூடிய கலைஞர்கள் மிக பிரபலமானவர்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு போயிட்டார்கள். ஆனால் அவர்கள் தந்த இந்த பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. வளங்கள் பிரச்சனைகளாக இருக்கின்றன. கடந்த கால நீண்ட கால போர் இது மிகவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. அதனால் ஒரு தலைமுறை இடைவெளி வந்துவிடுவோம் என்றும் பயமாக இருக்கிறது. இதால் அழிந்துவிடும். நாங்கள் இறுதியாக இருக்கின்ற கலைஞர்கள், அது பழகி கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் என்றும் எங்களை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எங்களுக்கு பிறகு இதை கையேற்கிறதுக்கு யார் இருப்பார்கள் என்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. நாங்கள் ஒரு ஆசிரியர்களாக இருந்து அரசு உத்தியோகத்திலே வேலை செய்து கொண்டு பகுதி நேரங்கள் முழுமையாக எங்களுக்கு இதை வளர்க்குற நோக்கமாகத்தான் இருக்கின்றது. எந்தவித வருமானங்களும் எங்களுக்கு மேலதிகமாக இல்லை. அந்த வகையில் இவ்வாறான நிறுவனங்கள் இதை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற அரசு நிறுவனங்கள் இதை முனைப்பு காட்டினால் இன்னும் மேலுமாக வளர்த்து செல்ல முடியும். ඇත්තටම මේ දැන් යාපනය සංගීත யாழ்ப்பாண இசை விழாவில் பல கலாசாரங்களின் பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அதாவது யாழ் மக்களின் கலாசார கிராமிய இசை பாரம்பரியத்தைப் போலவே தெற்கில் எங்களின் கிராமிய இசை வடிவங்களும் ஒன்றிணைந்து ஒரு சுமூகமான இசை பரிமாற்ற நிகழ்வினை காணக்கூடியதாக உள்ளது. ஊடகங்களில் இத்தகைய விழாக்கள் ஒளிபரப்பப்படுவதனால் மக்களின் மனதில் தெளிவான மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும். கிராமிய இசையினை பொறுத்தமட்டில் குறிப்பாக தெற்கில் எங்களுக்கு எவ்வாறான நடைமுறை இருக்கிறது? அதாவது கிராமிய இசை என்று சொல்லப்படும் போது சம்பிரதாயமான புதிய ஆக்கம், அதே போல இந்த 30 வருடங்களாக நடைபெற்ற யுத்தத்திற்கு பிறகு அங்குள்ள மக்களின் பாரம்பரிய விடயங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்துள்ளது. இதன் அடிப்படையில் இளைஞர்களின் மத்தியில் இந்த கிராமிய கலை கலாசார வடிவங்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கம் வெற்றி பெற இந்த நிகழ்ச்சி மென்மேலும் கைகூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ශිල්පීන් අතරට මේ උද්‍යෝගය ජන සංගීතය පිළිබඳව තියෙන වුවමනාව වැඩි දියුණු කරන්න හැකියාවක් ලැබෙනවා කියන එක කියන්න පුළුවන්. රූපක කලාව කියන්නේ ඒ ඔක්කොටම වැඩි වෙනස් එකක්. මොකද්ද? මේක තමයි ශිල්පියා සැඟවි ශිල්පය ඉදිරිපත් කිරීමේ කලාව. නිරන්තර ගරුකමක් පවතිනා ආයුමන් සබේ මාතුන්ට
சிவபெருமான் ரதிக்கு மட்டுமே அவர் தெரிகிற மாதிரி மன்மதனை உயிர்ப்பிச்சு கொடுக்குறார். இதுதான் இந்த கதை சுருக்கம். அப்போ இது தோட்டங்களில் மிக பிரபலியமாக ஆடப்பட்டு வருகிறது. அதை நான் இப்போ காலப்போக்கில் யாரும் இதை விரும்புகிறது. அடுத்து இது தப்பு, இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்படி அடிச்சா ரைட், இதுதான் தப்பு அடிக்கிற முறை ஸ்டார்ட். அப்புறம் நடை அப்படின்னு சொல்லி ஒரு அடி தப்புல, அடுத்தது நடை. நடை, இதுக்கு சொல்றது நடை அப்படின்னு. அதுக்கு பிறகு இந்த தப்புக்குரிய நடனங்கள் உண்டு. அப்ப காமன் கூத்துல தப்பு அடிக்கிறவரும் ஆடிக்கொண்டுதான் இருப்பார். அப்ப அதுக்கு கால் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் இருக்கு. அதை நாங்க செஞ்சு காட்டுவோம். கணபதியை கை தொழுதோம், முன் பிறந்த விநாயகனை கை தொழுதோம். கஜமுகனாம் இந்த அருள் வேதமெல்லாம் துதிக்க அன்பர்கள் உபசரிக்க வருடம் வரும் அந்த மாசி மாதம் தனிலே அமாவாசை கழித்து அடுத்து வரும் 3ஆம் நாள் உண்டு பண்ணமானவர்கள் ஒன்று கூடி. கண்டிய நடனத்தில் மிகவும் உயர்ந்த சாஸ்திரிய பண்பு காணப்படுகின்றது என்று சொல்லலாம். இதனை குறிப்பாக தேசிய நடனம் என்று கூட குறிப்பிடுகிறார்கள். கோம்ப கங்காரி என்று இந்த சாஸ்திரிய நடனத்துக்கு பெயர். இதில் குறிப்பாக குருகுல முறையில் இந்த நடனம் பயிலப்பட்டு வருகிறது. இந்த இசை விழாவிற்கு கண்டிய நடனத்தில் காணப்படும் அனைத்து நடன சம்பிரதாயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டு அரங்கேற்றப்படவிருக்கிறது. මේ සඳහා සහභාගී වෙනවා. ඒ වගේම තල්ගහකොඩ සිරුවර්ධන ගුරුතුමා, ඒ වගේම පඩිවිට සිරිසේන ගුරුතුමා, ඒ වගේ මහනුවරට ආවේනික වුණු සියලුම නර්තන සම්ප්‍රදායන්, ඒ කියන්නේ අපේ පරම්පරා, සියලුම පරම්පරා මේ උළෙලට අපි සහභාගී කරනවා. මටත් බඩගිනි, උඹටත් බඩගිනි, මටත් බඩගිනි, උඹට අපි දෙන්නටම බඩගිනි. இந்த இசை நடன விழாவிற்கு ஆரம்பத்திலிருந்து எம்முடன் கைகோர்த்திருக்கும், அதாவது கலைஞர்களை எவ்வாறு தெரிவு செய்வது மற்றும் அவர்களுக்கான செயல்முறை விளக்கங்கள் போன்றவற்றை தந்து அவர்களுடன் கூடவே இருந்து சிறந்த ஊக்கம் தந்து கொண்டிருக்கும் எமது மூத்த இசைக்கலைஞர் ரோஹண பெத்தகி அவர்கள் இந்த நிகழ்வு பற்றி என்ன குறிப்பிடுகிறார் என்று பார்க்கலாம். சேவாலங்கா அமைப்பினர் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனம் நோர்வே தூதரகத்தின் அனுசரணையில் இணைந்து நடத்தும் இந்த இசை விழா மிகவும் பாராட்டக்கூடியது. குறிப்பாக வெவ்வேறு பிரதேசங்களில் வசிக்கும் கிராமிய இசைக்கலைஞர்கள் ஒன்றிணைந்து
ஒருமித்த ஒரு மாபெரும் கலை நிகழ்வு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக இலங்கையில் பல பாகங்களிலும் உள்ள கலைஞர்கள், குறிப்பாக வடக்கு, கிழக்கு, தெற்கு போன்ற மாகாணங்களில் வசிக்கும் கலைஞர்கள் ஒன்றிணைந்து அதில் குறிப்பாக தேர்ந்த கலைஞர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இசை நிகழ்வுக்கு சங்கமிக்கிறோம். இத்தகைய நிகழ்வு பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது. තම තමන්ගේ කණ්ඩායමේ දස්කම් විදහාපාන්න ඒ වගේම සංස්කෘතිකම වශයෙන් මේ කටයුත්ත අපි කොහොමද ජනතාව අතරට ගෙන යන්නේ? මෙතෙන්දී ඉතා වැදගත් වෙන්නේ ජාතීන් අතර තියෙන සහජීවන සම්බන්ධතාවය. ඒක තමයි අපිට